واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا وذرني والمكذبين أولي النعمة ومهلهم قليلا إن لدينا أنكالا وجحيما وطعاما ذا غصة وعذابا أليما يوم ترجف الأرض والجبال وكانت الجبال كثيبا مهيلا إنا أرسلنا إليكم رسولا شاهدا عليكم كما أرسلنا إلى فرعون رسولا فعصى فرعون الرسول فأخذناه أخذا وبيلا فكيف تتقون إن كفرتم يوما يجعل الولدان شيبا அவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் தங்கள் உயிரையே அர்ப்பணமாகவும் வழிபடுவர்களாகவே இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வீரர்களும் இதற்கு பணிய வேண்டி வந்தது. உடன்படிக்கை நிபந்தனை பின்வருமாறு ஒரு நிபந்தனை இருந்தது. அதாவது மக்கா காபிர்கள் எவரேனும் ஒரு முஸ்லீம் ஆகி ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்துவிட்டால் அவரை திரும்ப மக்காவுக்கு அனுப்பிட வேண்டும். முஸ்லிம்களில் எவரேனும் அல்லாஹ் பாதுகாப்பானாக இஸ்லாத்தை விட்டுவிட்டு மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வந்துவிட்டால் அவர் மதீனாவுக்கு திருப்பி அனுப்பப்பட மாட்டாது. இந்த உடன்படிக்கை இன்னும் முடிக்கவில்லை. அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த அபூஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது முஸ்லிமாகி பாதுகாப்பில் நின்றுவிட்டால் அந்த துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை சங்கிலியால் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் தடுமாறிக்கொண்டே முஸ்லிம்கள் இருக்கும் பகுதிக்கு வந்து சென்றார். அபூஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்தை சுஹைல் என்பவர்தான் அப்பொழுது அந்த உடன்படிக்கையை காபிர்கள் பக்கம் பொறுப்பார். அவர் அதுவரை மக்காவின் போதுதான் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் தமது மகனை கண்டதும் அவர் தமது மகனை அங்கு கண்டதும் அவருடைய கன்னத்தை அரைந்து திரும்ப மக்காவுக்கு செல்லுமாறு கற்றுவிட்டார். இந்த நிலையை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் உடன்படிக்கை எழுதி முடிக்கவில்லையே, அதற்கு ஏன் இந்த கட்டுப்பாடு என்று அவரிடம் கேட்டார். ஆனால் அவரோ தனது பேச்சில் உறுதியாகவே இருந்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வேண்டுகோளுக்காவது இந்த ஒரு மனிதரை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் தன்னுடைய பேச்சில் பிடிவாதமாகவே இருந்தார்கள். அபூஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களை நோக்கினால் முஸ்லீமாகி பல துன்பங்களை அனுபவித்து இப்பொழுது இங்கு வந்து சேர்ந்துள்ளேன். நான் மீண்டும் காபிரிடம் அனுப்பப்படுகிறேனே என்று வேதனையுடன் சத்தமிட்டு கூறினார்கள். அச்சமயத்தில் முஸ்லிம்களின் உள்ளங்களில் என்னென்ன எண்ணங்கள் தோன்றியிருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா ஒருவனே அறிவான். எனினும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைப்படி அபூஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து திரும்பி சென்று விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறுமையுடன் அனுப்பும்படியாகும். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய துன்பங்களை தீர வழிகாட்டுவான் என்றும்